opportunity to share my experience and thoughts in front of you about what we have done under this program and the position of unity and reconciliation in our society and university. I am Chandra, Shiva, University of Jaffna. I would like to speak in my mother tongue, Tamil. அனைவருக்கும் வணக்கம். ஐபோவன் ஸலாம் அலைக்கும். எங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கம் சார்பான வேக்ஷாப் கற்கையானது மிகவும் யாழ் சமூகம் என்ற வகையில், யாழ் பல்கலைக்கழக சமூகம் என்ற வகையில் அனைவருக்கும் மிக பயனுடையதாகவும் விருப்பத்திற்குரியதாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பல நாட்களை கொண்ட வேக்ஷாப் முன்னெடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பினும் எமது பல்கலைக்கழகத்தில் 3 நாட்கள் மட்டுமே இந்த வேக்ஷாப் ஆனது கொண்டு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதில் பிரதானமாக முதல் நாள் நிகழ்ச்சியானது ஒரு அறிமுக நிகழ்வாக காணப்பட்டது. இதனில் தாங்களே யாரென அறிவதற்கு அந்த முதல் நாள் அறிமுக இன்ட்ரோடக்ஷனரி செக்ஷன் ஆனது எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகிறது. இரண்டாவது நாளானது நாங்கள் ஒரு பாடசாலைக்கு சென்று அங்குள்ள மாணவ சமூகத்துடன் இணைந்து அவர்களுடன் எவ்வாறான சமூக ஈடுபாடுகளையும், அதாவது சோசியல் பார்ட்டிசிபேஷன், சமூக பங்கு பெற்றலுடன் கூடிய செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுக்க முடியும் எனும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. அதேவேளை ஒரு பாடசாலை சமூகத்தில் காணப்படும் பாடசாலை மாணவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் அவர்களுக்கான ஒரு லைப்ரரி அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒரு கஷ்டப்பட்ட பிரதேச பாடசாலைக்கு சென்று அவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்கு தேவையான அந்த லைப்ரரியை சிறப்பாக ஒழுங்கமைக்கக்கூடிய ஏற்பாடுகளை இந்த யூனிட்டி அண்ட் ரீகன்சிலியேஷன் திட்டமானது எமக்கு வழிவகுத்தமை குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது நாள் நிகழ்ச்சி திட்டமானது எம் மாணவர்களிடையே மிகவும் பரந்துபட்ட ஒரு அறிவினையும் ஒரு திறனினையும் விருத்தி செய்வதற்கு மிக வாய்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது. அதாவது யாழ் சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட கீரிமலை அல்லது மிகவும் பின்தங்கிய பிரதேசமான கீரிமலை என்னும் கிராமத்துக்கு சென்று அங்குள்ள மக்களின் வாழ்வாதார நிலைமைகளையும், அங்குள்ள மக்களின் தொழில் வாய்ப்பு மற்றும் அங்குள்ள மக்கள் தற்கால ரீதியில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் அடையாளம் கண்டு அவர்கள் மூலமாகவே அப்பிரச்சனைகளுக்கு எவ்வாறான தீர்வு திட்டங்களை முன்வைக்கலாம், அதாவது இருக்கின்ற வளங்களை கொண்டு எவ்வாறான முறையில் வினைத்திறனான செயற்பாடுகளை செய்ய முடியும் என்றவாறான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டமானது அமைந்திருந்தது. அதைவிட அந்த பிரதேசத்தில் காணப்பட்ட மக்களின் சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் ஏனைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டதுடன் அந்த நடவடிக்கையிலிருந்து மீள் வருவதற்கான ஆலோசனைகளையும் எம்மால் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதைவிட அந்த நாளின் இறுதியில் தொடர்ச்சியாக அங்குள்ள மக்களுடன், அங்குள்ள கல்வி கற்ற சமூகத்துடனும் அங்குள்ள நிர்வாக உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி யாழ் சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதற்கான தீர்வு திட்டங்களை முன்வைக்க கூடியதாகவும் அதற்கான தீர்வுக்கான சிறிய வழிகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய இலங்கையில் பொறுத்தவரையில் பல்வேறு இனமத ரீதியான மக்கள் வாழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனில் தமிழர்கள் முக்கிய அங்கம் வகிக்கின்றார்கள். தமிழர்கள் என்பவர் பொதுவாக வடகிழக்கு மாகாணங்களில் மாத்திரமன்றி ஏனைய மாகாணங்களிலும் இலங்கை புறா பறந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மலையக சமூகம், மேல்மாகாண சமூகம் மற்றும் தென்பகுதி மக்களில் தமிழ் மக்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக குறிப்பாக யுத்தத்திற்கு பிற்பட்ட 2009ஆம் ஆண்டு யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்தில் இம்மக்கள் யுத்தத்திற்கு முன்னிருந்த சூழலை விட தற்போது யுத்தத்திற்கு பின்பற்ற சூழலில் அதிகமான இன்னல்களையும் நெருக்கடிகளையும் அனுபவித்து வருகின்றமை நாம் யாவரும் அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதாகும். அதில் மிக பிரதானமானது எமது மக்களிடையே எதிர்நோக்கின்ற பிரச்சனையாக இந்த மொழி பிரச்சனைகள் காணப்படுகின்றது. எங்கு போனாலும் எந்த பெயர் பலகையிலும் வேற்று மொழியோ அல்லது தன்னால் வாசிக்க முடியாத மொழியிலோ அங்கு பெயர் பலகைகள் காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை காணப்படும் இடத்தில் இந்த நல்லிணக்கம் மக்கள்